அனைவருக்கும் வணக்கம். கர்மவினையின் படியே நம் வாழ்க்கை அமைகிறது. நம் கர்மவினை எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையிலேயே நாம் பிறக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்பா, அம்மா, இந்த வர்க்கங்கள் ஒன்றாக வரக்கூடிய, இந்த தலைமுறையாக வரக்கூடிய அந்த வேர்களை சொல்லக்கூடியது தான் நட்சத்திரங்கள். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் சேர்ந்துருக்கு. அந்த குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் நல்ல பலன்களை, பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள், நல்ல தொழிலில் பெரும் பணம், நல்ல பெரும் உத்தியோகத்தில் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, சுகபோகமான வாழ்க்கை, அதை தாண்டி உடல் ஆரோக்கியம். கிரகங்கள் எந்தெந்த காலகட்டங்கள் எந்த மாதிரியான நம்ம அமைப்பில் பிறந்திருக்கும், நமக்கு எதெல்லாம் பிறக்கும்போதே நம்மளோட சேர்ந்து வந்துள்ளது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் தேடாமலே நமக்கு கிடைக்க போகிறது, எதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தேடப் போகிறோம் என்று சொல்லக்கூடியது தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இவையெல்லாம் கர்ம வினைகள். அப்போ அந்த கர்ம வினைகள் நம் தேடாமல் கிடைக்கக்கூடிய, நம்மளை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எது நாம் அதுக்காக தேடி 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 இந்த வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் அந்த தேடின ஒன்று நமக்கு வாழ்க்கையில் கிடைத்ததா, இல்லை தேடி தேடிய வாழ்க்கைகள் ஓடி கிடைத்ததை விட்டு வாழ போகிறோமா என்று சொல்லக்கூடியது தான் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த விதமான கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் அந்த கிரக சேர்க்கைகள் பெற்ற கோள்கள் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு அமர்ந்துள்ளதோ அந்த நட்சத்திரம் சார்ந்த வகையில் நல்லதுகளும், அந்த கிரகங்கள் தோஷம்பட்ட கிரகங்களாக இரு கிரக சேர்க்கைகள் சேரும்போது அந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு பாதிப்பு தரக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதன் சார்ந்த வகையில் கர்மாக்கள் வரும். சமீபத்தில் நான் ஒரு ஜாதகம் பார்த்துருந்தேன். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை ஒருவர் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்குது. திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள். அவங்க முதல் கணவரை விட்டுட்டு இன்னொருவோட அவங்க வாழ்கிறதுக்கு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவருடைய ஜாதகத்தை ரீதியாக அடுத்தடுத்த பிரச்சனைகள் ப்ராப்ளம்லாம் வரும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் கொஞ்சம் வீடை மாற்றுங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் வீடு இருக்கும், அந்த வீடை நீங்கள் மாற்றும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும். ஏன்னா நாங்கள் ஊரை விட்டு கிராமத்தை விட்டு எங்கேயோ நாங்கள் தலைமுறையாக இருக்கிற மாரி அவமானத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று ரொம்ப வருத்தத்தோடு அவங்க மனைவியும் சொன்னாங்க. அப்போ நான் வீடை மாற்ற சொன்னேன். வீடை மாற்றுங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் ஏற்படும்னு சொல்லியிருந்தேன். வீடை மாற்றினாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே இருக்கிறது இல்லை. தூங்கியா பல நாள் ஆகுதுங்க. இதனாலே மன உளைச்சலாக வாழ்வதா சாவதான்னு தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல, எனக்கு அது முடிவே இல்லையான்னு என்பது தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் வீட்டோட அமைப்பு இந்த மாதிரி நீங்கள் மன வருத்தங்கள், தூக்கம் இல்லை, இவ்வளோ கஷ்டங்கள் சொல்கிறீங்கன்னா வீட்டில் வாஸ்து அமைப்புப்படி இந்த பாதிப்புகள் தான் இருக்கும். அப்போ இந்த வீடை நம்ம சரி பண்ண முடியாது, நீங்கள் வாடகை வீட்டுக்கு வெளியில் எங்கேயா போயிருங்கன்னு சொன்னேன். அவர் ஏற்கனவே அந்த வாடகை வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. அதில் போனதுலேருந்து நல்ல உறக்கம், நல்ல தூக்கம், அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அடுத்தது எந்த விஷயத்தை பண்ணணும், அப்படியே சரியான ஒரு பார்வையோட ஒன்றா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் அவருக்கு மிகப்பெரிய கனவும் என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் புற நட்சத்திரத்தை நிற்கிறாரு. பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது பகவான் புற நட்சத்திரம் நிற்கிறாங்க. பெண்ணு ஜாதகம் தனுசு லக்கணம், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு. கேது நிற்கிற நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம், புற நட்சத்திரம். இந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிர திசையில் தான் அந்த பெண்ணு ஒரு முடிவு எடுத்து இன்னொருவோட அவங்க போயிட்டாங்க, கணவரை விட்டுட்டு போயிட்டாங்க, பெண்ணோட கூட்டிட்டு போயிட்டாங்க. இது இந்த அமைப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவரோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் மேச லக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல ராகு பகவான் ராகு நிற்கிற நட்சத்திரம் புற நட்சத்திரம்.
2 பேருடைய ஜாதகத்திலும் ராகு கேது இந்த ஒரு பாதிப்பு பிரச்சனைகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் இவங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வழியாக வரக்கூடிய கர்மாக்கள் காரணம் என்பதை எடுத்து சொன்னேன். அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட 2 திருமணங்கள், ஒரு பெண் அகால மரணங்கள், துர்மரணம் அடைந்து இதுவானதும், இப்படி சில விஷயங்கள் குடும்பத்தில் நடந்த சில விஷயங்கள் இந்த தோஷம் என்ன செய்யும், எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது இடம் ஏதாவது முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, ஆக்சுவலாக இன்றைக்கி ஜாதகம் பார்க்குற இன்றைக்கி தான் நான் இடத்த பத்திரப்பதிவு பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னால், நீண்ட காலமாக எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை இருந்துச்சு. அந்த சொத்து பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நபர் பெரிய அரசியல் புள்ளி. ஆனால் எப்படியோ ஆச்சரியமாக விஷயம் என்னன்னா, அவர் அந்த பிரச்சனையிலேருந்து பத்திரத்தை அவர் வீடு எங்கள் அபகரித்து கட்டியிருந்தார். அதை அவரே எழுதி கொடுத்துட்டு எங்கள்கிட்ட விலகிட்டார். அது ஒரு 3 நாள் நடந்துச்சு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் லாஸ்ட் டைம் எங்களோட சொந்தக்கார பையனுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ பரிகாரம் சொல்லும்போது ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய பையனுக்கு இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை இவர் செய்ய போகிறாருன்னா, உங்கள் மருமகள் கன்சீவாக இருக்காங்கன்னா, இந்த பரிகாரம் இவர் நீங்கள் கேட்குறீங்க, இதை பண்ண போயின்னா அவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறகுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே அவங்களுக்கு பெண் குழந்தை சமீபத்தில் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு விஷயங்களாக, முன்னாடிலாம் நைட்டில் தூங்க முடியல, நான் இன்றைக்கி சொன்ன வீடை மாற்றிட்டேன், மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, அப்படியே வாழ்க்கைகள் நிறையா மாறுது, இப்போ நான் முற்போக்காக சிந்திக்கிறேன், அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் 2022க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு நடைபெற ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னேன், நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேருந்து தோஷம் ஆரம்பிச்சிச்சோ அதே புள்ளி தான் ஆரம்பம், அதாவது முடிச்சும் அதே தான், அந்த முடிச்சு அவிழுக்கூடிய இடமும் அதே தான். என்ன நட்சத்திரத்துங்க பிறந்தாங்கன்னு கேட்டிருந்தேன். பூர நட்சத்திரம். அப்போ இவங்க 2 பேருடைய ஜாதகத்துலேயும் ராகு கேது பூர நட்சத்திரம். பேத்தி பூர நட்சத்திரம் பிறக்கிறாங்க. இந்த பேத்தி கன்சீவ் ஆனதிலிருந்து இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் விடைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த பூர நட்சத்திரம் தான் இவங்க குடும்பத்தை தோஷம். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அதே பூர நட்சத்திரம் நம்ம குடும்பத்தில் திரும்பி வரும் பொழுது இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறது. பெண் குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தை பிறக்கும்போது இதே சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ராகு கேதுக்கு 2மே, அதாவது பொண்ணு ஜாதகத்தில் கேது சுக்கிரன் நட்சத்திரம், உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் நட்சத்திரம், பூர நட்சத்திர தொடர்பு சுட்டி காட்டுது. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குறிப்பிட்ட பரிகாரம், இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் என்பது சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டதால், ஒரு கிரகம் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதால், ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், நிற்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பலங்களும் அதன் சாராம்சத்தில் தான் எல்லாமே வேலை செய்யுது. போயிட்டு உங்கள் லக்கணத்திலேருந்து எந்த பாவத்தில் நின்னாலும் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு யோகங்களை செய்ய போகுது என்பது சுட்டி காட்டக்கூடியது உங்கள் லக்கண நட்சத்திரம். உங்கள் லக்கண நட்சத்திரம் எந்த கர்மாவை சேர்ந்தது, அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதா இல்லை நீங்கள் தேடி போக போகிறீங்களான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேடி வருவதா இல்லை தேடி போவதா என்று சொல்லக்கூடியது உங்கள் லக்கண நட்சத்திரமும் மற்ற கிரகங்கள் நிற்குது இல்லை, அந்த நட்சத்திரங்கள் இந்த லக்கண நட்சத்திரம் கரெக்டாக நிற்கும் பொழுது மற்ற நட்சத்திரங்கள் தேடி வருவதும் தேடி போவதும் நம்ம வாழ்க்கையில் அடைய போவது அனைத்தையுமே ஜாதக ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த கர்ம ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் நம்ம சரியான ஒரு வழிகாட்டல் பரிகாரம் செய்யும்போது தானாக அவிழ்ந்து விடுகிறது. நன்றி, வணக்கம்.